வணக்கம். நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை தொற்று நிறைய பேருக்கு இருக்கிறத நாம பார்க்கிறோம். இது எப்படிப்பட்டதா இருக்கும்? எல்லாருக்கும் இதை காமனா சொல்லணும்னா படர்தாமரை அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா? ரவுண்ட் ரவுண்டா சிவப்பு கலர்ல உடல்ல அங்கெங்கே இருக்கக்கூடியது. பொதுவாகவே இது ரொம்ப இம்சையான ஒரு வியாதின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரச்சனை அரிப்பு அதிகமான அளவுக்கு இருக்கும். ஆனா பொதுவா இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடை இடுக்குல, இடுப்பு பகுதியில, மார்பகங்களுக்கு கீழே, அக்குள் பகுதியிலன்னு எங்க காத்தோட்டங்கள் அதிகமா இல்லையோ அதே போல நாம பொது இடங்கள்ல வச்சு அதை சொரிஞ்சுக்க கூட முடியாத இடங்கள்லயா ரொம்ப இது தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான இந்த படர்தாமரைக்கு ஹோமியோபதியில எவ்வளவு தூரத்துக்கு தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். படர்தாமரைன்னு நாம சொல்லக்கூடியதுக்கு காரணம், இதை நாம ஆங்கிலத்துல சொல்லும் போது டீனியா கார்போரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல்ல வரக்கூடிய பூஞ்சை தொற்று. இதே இது தலைப்பகுதியில முடி பகுதியில வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு டீனியா ஏரேட்டா அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டீனியா அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா 2 விதமாவும் இருக்கலாம். ஒண்ணு அதுக்குள்ள அரிப்பே இருக்காது, ஆனா வட்ட வட்டமா நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். கலர் டிஸ்கலரேஷன், அதாவது உங்களுடைய தோலினுடைய பகுதியை விட ஒரு பங்கு கம்மியா, அதாவது அந்த கலர் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வெளுத்து போன ஒரு தன்மையில இருக்கிறது, சுத்தி பார்டர் ஓரம் மட்டும் ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கிறது, இந்த மாதிரி பிரசன்ட் ஆகும். இது என்ன பண்ணும்? அதிகமான அளவுக்குல அரிப்பு கொடுக்கும். இது ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட ஈஸியாக தொற்றக்கூடிய தன்மை உள்ளது. அதனாலதான் இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போற சில்ட்ரன், மெயினா காலேஜ்ல தங்கி படிக்கிறவங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, அதே போல நிறைய பேர் இருக்கக்கூடிய இடத்துல, ரொம்ப சின்ன இடத்துக்குள்ள நிறைய பேர் வாழ்ற பகுதிகள்ல இது ஈஸியா ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தொற்றிடுது. ஸோ இதை இப்ப நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இப்ப நிறைய நேரங்கள்ல நாம பார்த்திருப்போம். நான் இது என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் நிறைய ஆயின்மெண்ட் போட்டுட்டு தான் வருவாங்க. இந்த ஆயின்மெண்ட் எல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க அந்த மருந்து டியூப் காலியா போறது வரைய அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அப்படியே மறைஞ்சு காணாம போயிடும். அப்புறம் திருப்பி என்ன பண்ணும்? லைட்டா அப்படியே தலை காமிச்சு எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல ஆயின்மெண்ட் போடுவோம், அது இன்னொரு இடத்துல வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும். இது ரொம்ப அரிப்புத்தன்மை மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு ரொம்ப சொரிஞ்சு அந்த இடத்துல புண்ணாயிரும். சோ இந்த மாதிரியான அதுக்கு அடுத்து செகண்டரியா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதுல மேற்கொண்டு கிருமி தொற்று வர அளவுக்கு அது ரொம்ப புண்ணாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பிரச்சனைய நாம கண்டிப்பா மருந்துகள் மூலமாக தான் சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பூஞ்சை தொற்றை சரி பண்ணக்கூடியது ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும், இப்ப வைரஸ்னால ஒரு ஜலதோஷம் வருது, 7 நாள் மருந்து போடுவோம் சரியா போயிரும்னு சொல்லுவோம். 7 நாள் மருந்து இல்லைனாலும் அது சரியா போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, 3 நாளோ 5 நாளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, சரியா போயிடும். இல்ல ஹோமியோபதி மருத்துவத்துல பார்த்தா அதே போல சரியா போயிடும். ஆனா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, நீங்க உடனே சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ரொம்ப நாட்பட்டு இருக்கும். அதே போல என்னன்னா ஒரு இடத்துல விட்டோம்னா இன்னொரு இடத்துல அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு வெறும் நீங்க வெளியில மட்டும் களிம்பு பூசினா மட்டும் பத்தவே பத்தாது. கண்டிப்பா உள்ள மருந்துகள் சாப்பிட வேண்டிய அவசியமா இருக்கும். அதே போல நாம சுத்தமாவும் பாத்துக்கணும். இந்த தொற்று இருக்கவங்க யூஸ் பண்ண பொருட்களை அடுத்தவங்க பயன்படுத்துறதோ உண்மையிலேயே ரொம்ப இந்த கிருமி தொற்று அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும். அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸோ, இல்ல அவங்க யூஸ் பண்ண தலைவாறுற சீப்பு, இல்ல அவங்க யூஸ் பண்ண சோப்பு, இதெல்லாம் நாம பகிர்ந்துக்கிறத கண்டிப்பா தவிர்த்துக்கணும். இதை நாம அவங்க மனதை காயப்படுத்தாம அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு இதை சரியா போற வரைய கண்டிப்பா அவங்கள சுத்தமா பாத்துக்க சொல்லணும். அதே போல நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்தா உடனே ரொம்ப காட்டமான பொருள் லைக் டெட்டால் ஆர் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு எடுத்து தண்ணியில கலந்து அந்த இடத்தெல்லாம் கழுவுறாங்க. இப்ப கால் இடுக்குகள்ல இருக்கும் போது அந்த மாதிரி மென்மையான பகுதிகளை இப்படி ஹார்ஷான சோப்பை போட்டு பரப்பரன்னு தேய்க்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா இது மேற்கொண்டு புண்ணா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாம கண்டிப்பா இதை மருத்துவர் அணுகி உள்ள கூடி மருந்து சாப்பிட்டு இதை சௌரியப்படுத்திக்கணும். வெளிக்கெலும்பு தேய்க்கிறது இதுல ஒரு 10ல இருந்து 15% தான் இதுக்கு தீர்வு கொடுக்கும். சோ இந்த பூஞ்சை தொற்றை கண்டிப்பா நீங்க சரிப்படுத்திக்கிறதுக்கு உள்ள மருந்துகள் சாப்பிடலாம். ஹோமியோபதி மருந்துகள்ல நிறைய மருந்துகள் இதுல அபாரமா வேலை செய்யும். அதே போல ரொம்ப சீக்கிரமாவே இதுல ட்ரீட்மெண்ட்டை நாம முடிச்சுக்கலாம். திருப்பி இந்த தொற்று வராமையும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கிரம் பரவிடும் அப்படிங்கிற காரணத்தினால நாம எல்லாரும் அதே போல வியாதி இருக்கக்கூடிய மற்றவர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறதுங்கிறது நிறைய நேரத்துல பாசிபிள் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க, எப்படி நீங்க அந்த தங்குற இடத்த விட்டு வெளியில இருக்க முடியாது. சோ அதனால ஹோமியோபதி மருந்துகள் அப்படியே நீங்க அந்த சூழ்நிலையில இருந்தா கூட உங்களுக்கு வராத அளவுக்கு மருந்துகள் ரொம்ப அருமையானதா இருக்கு. நன்றி.